ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். அம்மன் புகழ் பாடி புகழ் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். நடுவர் பெருந்தகையவர்களே, இலக்கியத்தில் இருந்து சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி நேரத்தை கழிக்க வேண்டாம், நீங்கள் பாடலை அதிகம் பாடுங்கள் என்கின்ற உத்தரவை இட்டுத்தான் எங்களை மேடையேற்றி இருக்கிறீர்கள். நான் உங்களிடத்திலே பொதுவாக ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குலதெய்வம் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த தெய்வத்திடத்திலே வரத்தை வைத்தால்தான் அந்த தெய்வம் உங்களுக்கு வரம் கொடுக்கும். ஒருவேளை குலம் தெய்வம் எது என்று தெரியாமல் என்னை போன்று 55 ஆண்டுகள் கழிந்தவனாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை வணங்கலாம் என்று சொன்னால் அந்த தெய்வம் எது என்று கேட்டால் அதுதான் நம்முடைய இஷ்டத்திலே இருந்து நமக்கு அருளை அள்ளித்தரக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பாக வெளியே வந்து 6 தாமரை இதழ்களின் மேலே தவழ்ந்து கார்த்திகை பெண்களினுடைய கைகளிலே தவழ்ந்து அறுமுகமாக இருந்தவன் அம்மையினுடைய அணைப்பிலே ஒருமுகமாக உதித்தெழுந்தானே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வணங்கினால் குலதெய்வத்தை வணங்கியதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் சேர்த்து வணங்க வேண்டும். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு எங்களுடைய குலதெய்வம் எது என்று எங்களுக்கு தெரிய வந்தது. காரணம் என்னவென்றால், எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்த என்னுடைய சிறியண்ணையாக இருக்கக்கூடிய, ஏன்னா சின்னம்மான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சிற்றன்னை என்று சொல்றேன், நீங்க உடனே கைகிட்டு போயிடாதீங்க. நடுவர் பெருந்தகை அவர்களே, எங்களுடைய சின்னம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எங்களை எல்லாம் வளர்த்தெடுப்பதற்கு நாள் கடந்து போனதால் 38 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு திருமணம் செய்து வைத்த காரணத்தால் அவளுக்கு பிறந்த குழந்தை ஒரு சிறு குறைபாட்டோடு பிறந்திருந்தது. எங்களை எல்லாம் பேச வைப்பதை பார்த்து அழகு பார்த்த என்னுடைய சிற்றனைக்கு பிறந்திருந்த என்னுடைய தம்பி சிவராஜ குரு 6 வயது வரை பேசுவதற்கு முடியாத ஒரு குழந்தையாக இருந்தான். அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள், முருகனிடத்திலே வேண்டுதலை வைத்து உங்கள் குலதெய்வமாக இருக்கிற மதுரையிலே இருக்கிற அந்த படித்துறை பேச்சி அம்மனிடத்திலே வேண்டுதலை வைத்து கால்நடையாக காவடி எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்றால் அவனுக்கு பேச்சு வரும் என்றார்கள். 1 வருடம் நடந்தோம், 2 வருடம் நடந்தோம், 3 வருடம் நடந்தோம், நடக்கவில்லை. என்னன்னு தெரியலையே இறைவா, நாங்கள் செய்த பாவம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறோமே முருகா, அந்த அம்மனிடத்திலே சென்று வரத்தை கேட்பதற்கு நீ சொல்லித்தானே அங்கு போனோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்ற பொழுது எங்களுடைய கனவிலே ஒரு அசரீரியை போல ஒன்று தோன்றியது. உன் தம்பிக்கும் காவடியை சுமத்தி அவனையும் நடக்க வைத்து அழைத்து போ என்றார்கள். அந்த மதுரையில இருக்கிற பேச்சியம்மன் படித்துறை பேச்சியம்மன் என்றே பெயர். அவள் படித்துறையிலே இருப்பதனால் பேச்சுக்கு அம்மனாக நம்முடைய கங்கை அம்மனை போல பேச்சியம்மனாக அவதரித்து வந்த அந்த தேவிக்கு காவடியை சுமந்து கொண்டு நாங்கள் 3வது ஆண்டு நடந்து போகிற பொழுது சிறிய பிள்ளையாக இருந்த என்னுடைய தம்பி என்ன செய்வதுன்னு தெரியல, கடகடன்னு ஓடுனவன் அந்த படித்துறையில கால் வச்சு கீழே இறங்கினா. கால் வழுக்குனுச்சு சார். கால் வழுக்கிய பொழுது அம்மான்னு கூப்பிட்டான். அன்னையிலிருந்து பேச தொடங்கினான்னா இறைவனுடைய அருள் இன்னாருக்குத்தான் கிடைக்கும், இப்படித்தான் கிடைக்கும் என்கின்ற நியதி இல்லை. யாராக இருந்தாலும் சரணாகதி தத்துவத்திலே சென்று அவனிடத்திலே வேண்டுதலை வைத்தால் இறைவன் அவனுக்கு அருளை தருவான் என்பதுதான் உண்மை. அதை நிரூபித்து காண்பித்தது ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு கேள்வியை வைத்தீர்கள். நான் உண்மையாக சொல்லுகிறேன், என் தம்பி இப்பொழுது 1000 பாடல் பாடுவான். கண்ணதாசனுடைய பாடல்ல புல்லாங்கோல் கொடுத்த மூங்கில்களிலே தொடங்கி. ஆனால் அவன் பாடக்கூடிய பாடலிலே ரொம்ப பிடித்தமான பாடல் என்ன தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய், ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தான் பாடி அந்த பாடலுடைய கடைசியிலே இருக்கிற தொகையராவை பாடினா இந்த பிள்ளையா பேசாம இருந்தான்னு எல்லோரும் வியக்கிற அளவுக்கு பாடுவான் சார். அந்த பாடலை உங்களுக்கு முன்னால பாட போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,
இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய், உண்மையை வாய் திறந்து பேச வைத்தாய், அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், அரகிகள் வந்து உயர வைத்தாய் தேவி. போக்க வைத்து புகழ் சாட்ட வைத்து அறிவூற்றி ஓடி புகழாக்க தந்தை அறிஞன் கலைஞன் கவிஞன் இவன் அருளும் தமிழும் புகழும் கடலென அறிந்தவரும் தனித்த புகழ்ந்திட அருளை தந்தவரும் உற்றாசம் உறவினர் பாங்கர் யானை சேர்ந்து பகையுடைய வேந்தர் பற்றும் என்னை நீக்கிய வாணி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என வாயில்லாத உமையன ஆயிரங்களான ஆயிரம் தந்த செல்வி அன்னை உன்னை சரணம் அடைந்த தேவி. கிருஷ்ணசாமி, உங்கள் பாட்டுக்கு நான் அடிமை. நடுவர் அவர்களே, இது எனக்கு நானே கொடுத்து கொண்டது அல்ல, அந்த இறைவன் எனக்கு அளித்தது. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, அடுத்தது நாங்க நிறைய பாட்டு எதிர்பார்க்கிறோம், அதனால பாதி பாதி பாட்டா பாதி பாதி பாட்டு நீங்க எதை சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் நடுவர் அவர்களே. இப்படி எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா சார், வாழ்க்கையிலே ஐயா அவர்கள் மேடையிலே அழுது நான் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். காரணம், அவர் கண்ணீரை வரவழைத்து இந்த மேடையிலே அழவில்லை, அவர் பேசிய பொழுது தானாக கண்ணீர் வந்தது. அதுதான் உண்மை. அது உங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பால வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்ற உலகிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தந்தையாக பார்த்து மக்கள் கவிஞர் என்று அடையாளம் வைத்து ஒருவரை இந்த தமிழகம் அழைக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் கவிஞர் அருணாகப்பன் ஐயாவை தவிர வேற யாரையுமே கிடையாது. அவதான் சொல்லுவார், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஏண்டா ஏதோ இருக்கோன்னு சொல்லி மூஞ்ச சுருக்கிக்கிட்டே பாக்குறீங்க எல்லாரும், நல்லா இருக்கேன்னு சந்தோஷமா சொல்லுங்கடா. நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது ஓ மூஞ்சும் நல்லா சந்தோஷமா தெரியும், எதுக்க இருக்கிறவங்க முகமும் சந்தோஷமா இருக்கும். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறதே நினைச்சு எதுக்க இருக்கிறவங்களும் நல்லா இருடா தம்பின்னு வாழ்த்துவாங்க. உன் வாழ்க்கை இன்னும் நல்லவிதமா வரும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஐயாதான். மேடையிலே பேசுகிற பொழுது சிரிக்கிறதுக்குன்னு பல நகைச்சுவை துணுக்குகளை கொண்டு வந்து இன்றைக்கு மேடை ஏறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில தொலைக்காட்சிகளிலே வந்துவிட்டால் பல லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுத்தால்தான் மேடைக்கு வருகிறார்கள். பாடல்களிலே 4 வரி, 4 கடிஜோக்கு, 4 செய்தியை சொன்னா போதும், எதுக்க இருக்கிறவங்க கிட்ட எதை வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தருகிற தொகை எது என்று எங்களுக்கு தெரியாது. நான் சத்துவாச்சாரியிலே அழைத்திருக்கிறார்கள், தம்பி வேலூருக்கு நீ வர வேண்டும் என்று கட்டளையிட்டால் அந்த தினத்தை தவிர எந்த தினம் என் குடும்பத்திலே மகிழ்வு தினம் வந்தாலும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த கங்கை அம்மனை பார்ப்பதற்கு நாங்கள் ஓடி வருகிறோம் என்று சொன்னால் கங்கை அம்மனின் மூலமாக உங்கள் முகங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மேடைக்கு வரோம். நண்பர்களே, வாழ்க்கையிலே இறைவன் அருள் பெறணுமா சார்? இன்னும் சொல்ல போனா நான் மானசீக குருவா சீர்காழி கோவிந்தராஜனை மானசீக குருவா ஏத்துக்கிட்டவன். காரணம் என்ன தெரியுமா?
எங்க அப்பா பேரும் கோவிந்தராஜன், அதனால கிடையாது. அவர் சீர்காழியிலே வளர்ந்தார் என்பதற்காக அல்ல, எங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற நாகூரிலே பிறந்தவர். அவர் நாகூரிலே ஒரு கடை வைத்து வணிகத்திலே வளர்ந்ததற்கு பிறகு அங்கு வாழ்க்கை நடத்த முடியாமல் சீர்காழிக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தினுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு சீர்காழிக்கு வந்ததற்கு பிறகு இசையை பயின்று அந்த இசையிலே மேதையாக வாழ்ந்தார். வெங்கல குரலோன்னா சீர்காழி தான். அவரை போல பாடுறதுக்கு ஆள் கிடையாது. நான் இத்தனை நாட்களாக முருகனுடைய பாடல் என்றால் சீர்காழி ஐயாவை தவிர இந்த உலகத்திலே யாருமே இல்லை, அவரை போன்று பாடணும் அப்படின்னு ஆசை வச்சு எங்க பாட்டி சொல்லி கொடுத்த பாட்டை தான் நான் மனசுக்குள்ள ஏத்தினேன். அவர் சொல்லி கொடுத்த பாடல் அத்துணையுமே என்ன வித்தைன்னு தெரியல, அத்துணை பேருமே பாடலுமே எங்கள் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல வந்த பாட்டு. எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஐயா முருகன் அவர்களால இன்னும் சொல்ல போனால் வீரபாகுவை நினைவுபடுத்தி இந்த மேடையிலே தொடங்கினேன். நண்பர்களே, வருகிற 26ஆம் தேதி தான் நம்முடைய முருகப்பெருமான் வேல் வாங்கி கொண்டு அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மனாக இருக்கக்கூடிய அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மனிடத்திலே வேலை வாங்கி கொண்டு மண்டபத்திலே வந்து அமர்ந்து அந்த சூரனை வதம் செய்வதற்காக காத்திருப்பான். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே வதம் செய்தான் முருகன் என்று இலக்கியத்திலே எல்லாம் படித்திருக்கிறோம். சார், அம்மனுடைய பாடல்களை பாடி அருள் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களான்னு கொடுத்திருக்கீங்க. அருள் பெற்றதிலே ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லை, கடவுளிலே ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லை. வேல் நெடுங்கண்ணியம்மன் என்று சொல்லுகிற இந்த கங்கை அம்மனிடத்திலேதான் வரம் பெற்று முருகப்பெருமானே வேலை வாங்கி இருக்கிறான் என்று சொன்னால் முருகப்பெருமானே ஆண்களுக்கு சாட்சி இல்லையா சார்? அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மனுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த வேண்டுதலை வைப்பதற்காக எல்லாரையும் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இது போல நிகழ்ச்சி நடக்கும். அந்த மண்டபம் பூரா நிறைஞ்சு மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அவையில ஒரு முறை ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே பாடுவதற்காக மேடை வருகிறார். மேடைக்கு வந்தவுடன் ஆயிரம் பாடல்கள் முருகனுக்காக பாடல்கள் எல்லாம் பாடுறார். அப்பொழுது வேலை வாங்கிவிட்டு முருகன் ஓடி வந்து மண்டபத்திலே அமர்ந்திருந்தால் எந்த இடத்திலும் நடக்காத ஒரு வியக்கத்தக்க காரியம் நம்முடைய தமிழகத்திலே மட்டும் நடக்கிறது. அதுவும் குறிப்பாக எங்கள் பகுதிக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த சிங்காரவேலருடைய திருமேனியிலே நடக்கிறது. இன்றைக்கும் நடக்கும். நீங்கள் முடிந்தால் 26ஆம் தேதி அன்று வேல் வாங்குகிற நிகழ்வன்று அந்த வேலை வாங்கிவிட்டு முருகன் ஓடி வந்து அந்த மண்டபத்திலே அமர்ந்திருப்பான். மண்டபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகனுடைய திருமேனியை அந்த தருணத்திலே நீங்கள் வந்து பார்த்தால் பார்ப்பதற்கு வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கும். என்ன தெரியுமா? அது அந்த முருகனுடைய செப்பு திருமேனி முழுவதும் வியர்வையாலே வியர்த்து முத்து முத்தாக வியர்த்திருக்கக்கூடிய அரிய காட்சியை பார்க்கக்கூடிய நாள் தான் வருகிற 26ஆம் தேதி. முடிந்தால் எல்லோரும் அந்த சிக்கலுக்கு வாங்க, முருகனுடைய அருளை பெறுங்க. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மேடையிலே வந்து பாடுறார், அழகா பாடினார். நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா முருகா அது நான் பாட்டுக்க பாடுவேன். அப்புறம் எங்க ஐயா ஏஞ்சி வந்து என்ன அடிப்பார். இந்த அந்த அடி வாங்குற தெம்பு எனக்கு இல்லை இப்ப வாழ்க்கையில. 6 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நிச்சயமா வாய்ப்பு கொடுக்கணும். அதான் நடுவர் அவர்களே, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இப்பொழுது வேலை வாங்கிவிட்டு அருமையான முறையிலே மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கிறான் முருகப்பெருமான். அவனுடைய மேனி எங்கும் முத்து முத்தா வியத்திருக்கக்கூடிய காட்சி. வருடத்திலே ஒரு முறைதான் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். உள்ளே வாருங்கள்னு கூப்பிட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முருகன் உள்ளே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான் என்று நினைத்து பாடுபவன் அல்ல. எனக்கு எதிரே இருந்து பார்க்கிற அருளாளர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே முருகனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையில தான் முருகன் எதிரே அமர்ந்திருக்கிறான்னு தான் பாடிட்டு இருக்கேன்.
அந்த முருகனுக்கு பாடி முடிச்சது போக, முடிஞ்சா நான் வரேன், வரும்போது முடிஞ்சா அவனுடைய வியர்த்திருக்க காட்சிய நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் முருகனுடைய பாடலை பாடிக்கிட்டே இருந்தார் சார். விடியற் காலை 4 மணி நிகழ்வு முடிந்தது. அரங்கம் நிறைந்திருந்த மக்கள் எல்லாம் கலைந்து சென்றார்கள். முருகன் குளிப்பதற்கான அபிஷேகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே சீர்காழி ஐயா அவர்களுக்கு நமக்கெல்லாம் ஒதுக்கி கொடுத்த அறையை போல ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறையிலே ஓடி போய் குளித்து விட்டு துண்டை கட்டிக்கிட்டு, வேசியை கட்டி துண்டை அது மேல கட்டிக்கிட்டு உள்ளே ஓடி வரார். முருகப்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கிற அலங்காரங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு அபிஷேகத்திற்காக முருகன் காத்திருக்கிறான். எல்லாம் சொன்னாங்க, ஒரு 15 நிமிடம் முன்னே வந்திருந்தா இந்த வியக்கிற காட்சியை பார்த்திருக்கலாமேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முருகனை உள்ளத்துக்குள்ளே வைத்து இஷ்ட தெய்வமாக நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தெய்வம் எது தெரியுமா? நாகைக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த கலெக்டர் ஆபீஸுக்கு எதுக்கே இருக்கிற காத்தாயி அம்மன் தான் எனக்கு தெய்வம். அந்த காத்தாயி அம்மன் மேலே அருளை வைத்துக் கொண்டு என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த முருகனை நான் பாடுகிறேன். முடிந்தால் வியக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச பாட்டை அங்க சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து பாடினார். அழகாக கொண்டு வந்து பாடினா பாருங்க. தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் தினம் இனிதான தமிழ் பாட்டு, தமிழ் தினம் இனிதான தமிழ் பாட்டு, அந்த ஆர்வம் மயங்கும் இதை கேட்டு செல் தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி. திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே, திருவாஜகம் தன்னே தமிழ் இசையே, திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே, திருவாஜகம் தன்னே தமிழ் இசையே, திருவருட்பாவெல்லாம் தமிழ் இசையே, திருவருட்பாவெல்லாம் தமிழ் இசையே, தமிழ் தெய்வத்தை வசமாக்கும் தமிழ் இசையே, செல் தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி, நான் தமிழ் இசை பாடுகின்ற வானம் பாடி. நண்பர்களே, இந்த பாடலுக்கு கிடைத்த வெற்றி என்ன தெரியுமா? யாருடைய திருமேனி கலைக்கப்பட்ட அபிஷேகத்திற்காக காக்கப்பட்டிருக்கிறானோ அந்த முருகப்பெருமானுடைய நெற்றியில் இருந்து ஒரு வியர்வை துளி கீழே வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்த்தத்திலே விழுந்து கண்ணை மூடி பாடிக்கொண்டிருந்த எங்கள் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய முகத்திலே பட்டது என்று சொன்னார். இறைவன் எங்கெல்லாம் பாடல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அருளை பாலிக்கிறாங்கிறது தான் உண்மை சார். ஆனா எங்கள் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தன்னுடைய குலதெய்வத்திற்காகவே பாட்டு வச்சாரு சார். இதே கங்கை அம்மனை போல இருக்கக்கூடிய அந்த காத்தாயி அம்மனுக்காகவே ஒரு பாட்டு கொடுத்தார். காத்திடுவாள் ஆத்தா காத்தாயி, திரு கண்ணபுரம் சேர்ந்தாள் மகமாயி, காட்டினிலே கருமாறி அம்மா விளையாடுகின்றாளே உருமாறி, காத்திடுவாளாத்தா காத்தாயி கண்ணபுரம் சேர்ந்தாள் மகமாயி, காத்திடுவாளாத்தா காத்தாயி கண்ணபுரம் சேர்ந்தாள் மகமாயி, காட்டில் வீட்டிருந்தாள் கருமாறி,
தந்தாள் அபயகரத்தாள், சமயத்தில் வந்தாள் சமயபுரத்தாள், சந்தனத்தை தந்தாள் அபயகரத்தாள். காலாட கையாட கழுத்தாடு, காலாட கையாட கழுத்தாடு, அம்மா காட்சி கொடுத்தாளே இல்லையிலே காட்டி நடித்தாளே எல்லையிலே. கெட்ட வெளி பாதையிலே தாய் சிரிப்பாள், விழிகள் எல்லாம் பார்வையிலே சுட்டெரிப்பாள். முத்தம்மா என்றழைத்தாள், முத்தம்மா முத்தம்மா என்றழைத்தாள். முன்மொழிவாள் தன் முக்குத்தி ஒளியாலே கண் துடைப்பாள், தன் முக்குத்தி ஒளியாலே கண் திறப்பாள். கடற்கரையில் தவம் இருந்தால் குமார் கண்ணி, அந்த கை கொடுப்பால் உண்டக கண்ணி. நடப்பதெல்லாம் நடக்கட்டும் அது விதியாகும், சிவநாயகியால் துணை இருப்பால் அது போதும், சிவநாயகியால் துணை இருப்பால் அது போதும். காத்திடுவாள் ஆத்தா காத்தாயி, கண்ணபுரம் கேட்டாள் சுகமாயி. காத்திடுவாள் ஆத்தா காத்தாயி, கண்ணபுரம் கேட்டாள் மகமாயி. நடுவர் அவர்களே எனவே வா, நடுவர் அவர்களே எனவே சொல்லலாமா? எனவே எது வேணாலும் சொல்லலாம் நீங்க. ஏன்னா இந்த அவை உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அவை. ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல என்றைக்கு இலக்கியத்தை நோக்கி மக்கள் பயணம் தொடர்கிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்ற அர்த்தம். தயவு செய்து எல்லோருமே இலக்கியத்து பக்கம் திரும்புங்கள் என்று நான் சொல்லல, சின்ன புள்ள சொன்னா கேட்க கூடாது, ஐயா பெரியவங்க சொல்லி இருக்காங்க. நான் சொன்னதுக்கே காரணம் என்ன தெரியுமா? பெரியவங்க கோவப்படாதீங்க மேல. நான் சொன்னது காரணம், மனித வாழ்க்கையில் நம்ம ஒன்று 200 வருஷம் வாழ போறோமா? ஆமா. 100 வயதுங்கிறது இப்போ விஞ்ஞானத்தில் வந்துருச்சு. 100 வயது வாழணுங்கிற எண்ணம் உள்ள யாரும் தயவு செய்து இலக்கியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வாங்க. இல்லை நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னா போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று நஞ்சுவோங்க. அதுக்காக போகிறது நம்ம அதுக்காக போகிறது உயிர் வேணும் சார். உயிரை விட உலகத்தில் உயர்ந்தது கிடையவே கிடையாது. உயிர் தான் உயிர் தான் உயிர் தான். இறைவனின் மீது நம்பிக்கை வையுங்கள். பற்று இல்லாமல் அவன் மீது நம்பிக்கை வைத்தால், இன்னும் சொல்ல போனால் சரணாகதி தத்துவத்தோடு யாரெல்லாம் இறைவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஆயுள் என்பது அதிகம்ங்கிறத மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல நம்மை பெற்ற தாய் தந்தை நம்மை மறந்து போகலாம், நம்மோடு பிறந்திருக்கிற அண்ணன் தம்பிகள் நம்மை மறந்து போகலாம், நாம் திருமணம் செய்து வந்திருக்கிற நம்முடைய மனைவி நம்மை மறந்து போகலாம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை மறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய சந்ததிகள் நம்மை மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இறைவனின் பால் அன்பு வைத்து சரணாகதி தத்துவத்திலே அவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோமோ அவர்கள் அத்துணை பேருக்கும் மோட்சமும் உண்டு, வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கையும் உண்டு என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க உணர்வதற்கான மேடை தான் இந்த மேடை. நடுவர் அவர்களே, எங்கள் ஊருக்கு பக்கத்திலே தான் அந்த அழகாக இருந்து 80வது கல்யாணம், 100வது கல்யாணம், 60வது கல்யாணம், இன்னும் சொல்ல போனால் புது தம்பதிகள் என்று எல்லோருமே திருமணம் செய்து கொள்ளுகிற அந்த அபிராமி அம்மன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் அங்க எல்லோருக்குமே இருக்கிற அந்த இடம் என்ன ஊர்னு தெரியுமா உங்களுக்கு? திருக்கடை ஊர். அந்த திருக்கடை ஊரிலே இருந்த ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அபிராமி பட்டர் என்று சொல்லுகிற ஒரு அந்தனர் ஆண்டவனை அனுதினமும் வணங்கி தன்னை இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்து விட்டு வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாம் பித்தனாகவே வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அவரை பார்க்கும் போது எல்லாரும் சொன்னார்கள், அவர் அபிராமி பட்டர், ஆண்டவனை வழிபடுறவர் யாரும் நினைச்சது இல்லையா? ஏன்னா இறைவனை வழிபடுகிற பொழுது இன்னைக்கு இருக்கிற நிலை எப்படி தெரியுமா இருக்கு? கோவில்ல போய் கங்கை அம்மனை வழிபடுகிற பொழுதே கங்கை அம்மனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற வந்திருக்கிற நம்ம அம்மனையும் பார்த்து இது 2 வடம் போட்டிருக்கா 3 வடம் போட்டிருக்கான்னு பாக்குற நிலை வந்துருச்சு. நிறைவு பண்ற நடுவர்களே, நிலை வந்துருச்சு. ஆனா அன்றைக்கு அபிராமி பட்டர் அம்பிகையை, அந்த அபிராமியை தன்னுடைய கண்களால் பார்க்கிற பொழுது தன்னுடைய அகக்கண்ணாலே பார்த்து உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒளியின் வடிவத்தாலே அவளை பார்த்து பார்த்து பித்தனை போல இருந்தாளாம். வந்தவங்க எல்லாம் பித்தா, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் மூடன் என்று எல்லோருமே பிதற்றுகிற நிலையிலே இருந்தார்கள். ஆனால் அபிராமி பட்டன் மட்டும் வந்த அத்துணை பேரையும் அபிராமியாக பார்த்ததோடு மட்டுமல்ல,
பிறந்த குழந்தையிலிருந்து 80 வயது முதிய பெண்ணாக இருந்தாலும் பார்க்கிற பெண்களை எல்லாம் அபிராமியாகவே பார்த்து பழக்கப்பட்ட அந்த அபிராமி பட்டர் பித்தனை போல உட்கார்ந்திருக்கார். சரபோஜி மன்னன் வாரான் தஞ்சாவூர்ல இருந்து, எங்க ஊருக்கு பக்கத்துல தான், தஞ்சையில் இருந்து வரக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னன் வருகிறான். வந்தவனை பார்த்து அமர்ந்திருந்த இந்த பித்தனை பார்த்த எல்லோரும் சொன்னார்கள், அவன் ஒரு பித்தன், அவனை விட்டுடுங்கன்னு சொன்ன பொழுது மன்னன் மட்டும் சொன்னான், பித்தனை போல தெரியலையே, அவன் பெரிய மகானை போல அல்லவா இருக்கான். என வள்ளல் பெறால் சொல்லுவார் அல்லவா, வாளால் மகபரிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், 4 நாளில் கண்ணெடுத்து அப்ப வல்லே நல்லேன், இனி எங்கனம் ஆளாவதோ திருக்காலத்தி ஐயா அப்பனுக்கே என்று வள்ளல் பெருந்தகை பாடுவார். அவர்தான் சொல்லுவார், உண்மையான மனம் சாந்தி அடைந்து இறைவனை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, பேயை போல திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி தவறு போல் மக்களை எல்லாம் வணங்கக்கூடியவன் எவனோ அவன்தான் சார் உண்மையான மனம் தெளிந்தவன் என்று சொல்லுவான். அப்படி பித்தனை போல இருந்த அவனை பார்த்து எல்லோரும் பித்தா என்று சொன்ன பொழுது வந்த மன்னன் மட்டும் கேட்டான், பித்தா என்று சொல்லுகிறீர்கள், அவனிடத்தில் ஒரு கேள்வி வைப்பு, இன்னைக்கு நாள் என்னன்னு கேட்ட பொழுது முழு அமாவாசை என்று பௌர்ணமின்னு சொல்றான். சிரித்துக்கொண்டே பௌர்ணமியா என்று கேட்ட பொழுது இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த அபிராமி பட்டருக்கு அருள்பாலித்ததை போல தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லிவிட்டது தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு 100 கயருக்குள்ளே ஒரு குண்டலத்தை கட்டி அதன் மேலே அமர்ந்து கொண்டு தனக்குத்தானே தீயிட்டு, நீ என்னை கொல்ல வேண்டாம், என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அபிராமி இன்னைக்கு பௌர்ணமியாக வந்து எனக்கு வெளிச்சத்தை தரவில்லை என்று சொன்னால் என்னை நானே அழித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒவ்வொரு கயராக அறுத்துவிட்டு ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு கயராக அறுத்து 100 கயரும் அருந்து விடுகிற பொழுது நான் தீயிலே இறந்து போவேன் என்று நினைத்துக் கொண்டு 79வது கயரை அறுக்கிற பொழுது தாய் எதிரே வந்து அருளை பாலித்தாள். அந்த அருளை பாலித்த பட்டருடைய நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். இதை கொண்டு வந்து ஒரு திரைப்பட பாடல் கூட கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஆனால் அந்த பாடலை இப்பொழுது நான் பாட போறதில்ல. ஒரே ஒரு பாடல் உள்ளே இருக்கிற இந்த கங்கை அம்மனுக்காக அந்த பாடலோடு நிறைவு பண்றேன். பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, பாடியழும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மழை போல குங்குமத்தில் மறைந்தருளும் தேவியம்மா, தில்லை காளி சன்னதிக்கு வந்தோம் குறை தீரும் அம்மா. சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க செல்ல மகன் வாடலாமா, ஆயி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா, ஆயி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா, செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனம் அது நிம்மதியும் தேவையல்லவா, நிம்மதியும் தேவையல்லவா, எங்களுக்கு குறையும் உண்டு அரனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாடலாமா. யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடுகின்ற திவழும் இல்லை, ஆறுதலா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடுகின்ற திவழும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை, சூடும் கணம் நல்லதில்லை, உன்னை அன்றி உலகம் நல்லதொரு தெய்வம் இல்லை, நடுமாறி திருக்கோயில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி.
குழந்தை எண்ணியாதரே அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாதரே நீ வந்து தாயாக என்னை தாங்களும் மடி மீது தலை வைத்து நான் ஏங்களும் மனம் தாங்க முடியாமல் மனம் ஏங்களும் மனம் ஏங்களும் மனம் ஏங்களும் எங்களுக்கு குறையும் அதனை நான் அழுது சொல்லலாமா என்றாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் பாடலாமா என்று ஒரு அருமையான கேள்வியை வைத்து ஆண்டவனுடைய பாடல்களை பாடி அருள் பெற்றவர்கள் ஆடவரா பெண்டீரா என்கின்ற கேள்வியை வைத்ததிலிருந்து இருவருமே சமநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு படி அதிகம் சென்று நாங்கள் உயர்ந்த நிலையிலே நிற்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி அவையை ஒட்டுமொத்தமாக வணங்கி மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.